அடுத்த வாசிங்களேன். அடுத்ததாக உடன்படிக்கையை நினைவு கூற 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாத்ரா புத்தகம் வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களோடு கூட கர்த்தர் சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், அவைகளை கர்த்தர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். ஏற்ற நாள் வரும்பொழுது, ஏற்ற நேரம் வரும்பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த உடன்படிக்கையின் படியாகவே கர்த்தர் நம்மை நினைத்தருளுவார். இந்த வசனம் சொல்லப்பட்டு நினைத்தருளுவார், கண்ணோக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நினைவு கூர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 25ஆம் வசனத்திலையும். அல்லேலூயா. நான் ஆபிரகாமுக்கு கொடுத்த வார்த்தை, வாக்குத்தத்தம், எப்பெல்லாம் சோர்ந்து போனாரோ, மேலே பாருப்பா, மேலே பார்த்துட்டேன், நட்சத்திரம் இருக்குது, கீழே பார்ப்பா, என்ன இருக்குது, மணல் இருக்குது, என்னவா, என்ன முடியுமா, என்ன முடியாது ஆண்டவரே, அவ்வளவா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அல்லேலூயா. யாக்கோபு படுத்திருக்கிறார், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன். அந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன், உடன்படிக்கை நினைவு கூறுவதற்காக அவர்களை சந்தித்த தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரோட பண்ணின உடன்படிக்கை, நீங்களும் ஆண்டவர் எடுக்கிற உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? இன்றைக்கும் அவர் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை நம்ம செய்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கு முன்பாக கடைசி அந்த பந்தியில உட்கார்ந்திருக்கும் பொழுது அவர் அந்தப்படியே திராட்சரசத்தை எடுத்து என்ன பண்ணாரு? இது என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை எடுக்கும் பொழுது நம்ம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், உடன்படிக்கை எடுக்கும் பொழுது என்ன தீர்மானம் எடுக்கிறோம், என்னென்ன வார்த்தைகளை சொல்றோமோ அதை நம்ம மறந்து போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் மறக்கிற தேவன் அல்ல. காலங்கள் மாறினாலோ, சந்ததிகள் மாறினாலோ கர்த்தர் அதை நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு பின்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தரிசனங்கள், தேவ திட்டங்கள் நிறைவேறும். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் அதை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், பிதாக்களுக்கு கொடுத்த தரிசனங்கள், பிதாக்களுக்கு கொடுத்த ஆணைகள், அவை எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஏன்? தாவீதுக்கு கொடுத்த வார்த்தை, எப்பா எப்பா உன் விளக்கு அணையாதுப்பா சொன்னாரா? அதை கடைசி வரைக்கும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும். நீங்க இஸ்ரேல்ல கூட பாருங்களேன், ராஜாக்கள் மாறி மாறி வருவாங்க. அவன் வருவான், இவன் வருவான், எவனோ வருவான், யெரொபெயாம் வருவான், அப்படியே வந்துருப்பான், மாறி மாறி வந்துட்டு இருப்பாங்க, எவனோ வருவான். ஆனா யூதா கோத்திரத்துல மாத்திரம், யூதா கோத்திரத்துல மாத்திரம் ராஜா வந்து தாவீதின் சந்ததி. அல்லேலூயா. கண்டிப்பான உபதேசம், ஸ்தோத்திரம். கண்டிப்பான உபதேசம் சொல்லும் போது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப சொன்ன கடினமான வார்த்தைகள் கேட்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு, ஆமா நான் திருந்தணும், நான் மனம் திரும்பணும் அப்படிங்கிற ஒரு 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 தெளிவு நமக்குள்ள வரணும். இந்த உடன்படிக்கை அதுதான் சொல்லப்பட்டு, நம்ம எடுக்கிற உடன்படிக்கை நம்ம மறந்து போயிடும். ஆனா கர்த்தர் ஞாபகத்தில் வச்சிருக்கிறார். அந்த உடன்படிக்கை மாசம் மாசம் ரெனியூல் பண்ணிட்டே இருக்கிறார். எப்பா நீ போன 2-3 மாசம் முன்னாடி, ஒரு இந்த வருஷம் ஆரம்பத்தில் கூட நீ என்ன பண்ண, உடன்படிக்கை எடுத்தப்பா, நீ அதை மறந்துடாதப்பா, அதில் இருப்பா, நானும் அதை ஃபாலோ பண்ணுறேன், நீயும் ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அந்த உடன்படிக்கையை அவர் மீற மாட்டார். நம்ம தான் பல நேரங்களில் மீறி போயிடும். நமக்கு சமயம் கிடைச்சா என்ன, ஆண்டவரே நீர் கிருபை உள்ளவர், மன்னிக்கிற தேவன், இந்த ஒரு விஷயம் சிம்சோனை போல என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரே சொல்லிட்டு, மன்னிச்சுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? ஆமாம் இந்த பார்வோன் அப்படி தான் பண்ணான். என்ன பண்ணான் தெரியுமா? நான் இந்த முறையும் பாவம் செய்தேன், என்ன பண்ணுங்க, ஆமாம் இனி மன்னிச்சு விட்டுருங்க. அடுத்த வாதம் வந்துடும். அடுத்த வாதம் வந்தோடனே கூப்பிடுங்க, யாரெங்கே? மோசே, ஆரோன், வாங்க 2 பேரும், இந்த முறையும் நான் பாவம் செய்தேன், மன்னிச்சிருங்க, இந்த காரியங்கள் மாத்திரம் என்னை விட்டு போகும்படி செய்யுங்க. அப்படியா? நிஜமாவா? கண்டிப்பாக செய்கிறேன், போங்க. போனதுக்கப்புறம் மறுபடியும் கடினப்படுத்திட்டான். உள்ளே விட்டுறாத அவங்கள. மறுபடியும் கல்மலை வருது. இப்போ என்ன பண்ற? கூப்பிடுங்க, இந்த முறையும் நான் பாவம் செய்தேன், எனக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். அதே மாதிரியே பல நேரங்கள் நம்மளும் என்ன பண்றோம்? கடினமாக ஜோமிட்டே இருக்கிறோம். ஆனால் செவி சாய்க்கிறது கிடையாது, வார்த்தைக்கு செவி கொடுக்கறது கிடையாது, கீழ்ப்படுகிறது கிடையாது. அல்லேலூயா.
கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்யறாரு நம்பணும். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சபை ஊழியர்கள், அப்பா அம்மா பெரியவங்க மூத்தவங்க எதை சொன்னாலும் நல்லதுக்கு செய்யறாங்க சொல்றாங்கிறத நம்பணும். ஆமென். நீங்க அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளணும். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஆமென். உடன்படிக்கை நினைவு கூறுகிற தேவன். நீங்க சொன்ன உடன்படிக்கைய காலங்கள் மாறிடும், வருஷங்கள் மாறிடுச்சு. கர்த்தர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக சந்தித்தார் என்றால் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. யாத்திராகமம் 3:15. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, மோசே ஊழியனை ஏற்படுத்துவதற்காக தேவன் சந்தித்தார். ஆமென். இவர்களுக்கு ஒரு ஊழியன் தேவை, ஒரு மேய்ப்பன் தேவை. இன்றைக்கு நம்மை நடத்துகிறவர் என்று ஒருவர் தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிறார். ஊழியனை ஏற்படுத்துவதற்காக கர்த்தர் சந்திக்கிறாருங்க. ஒவ்வொரு ஊழியனை கர்த்தர் சந்திக்கிறார். ஆரோனை சந்தித்தார், மோசேயை சந்தித்தார். ஆண்டவரே, நான் திக்கு வாயும் அந்த நாக்கும் உள்ளவன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வாயை உண்டாக்கினது நானு. ஆண்டவரே, நான் கடனோடு இருக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஊழியத்துக்கு வா, உனக்கு கடனை மாற்றுவேன் நான். ஆமென், அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் என்று சொன்னார், பாஸ்டர் நான் கடனோடு இருக்கிறேன் பாஸ்டர். இல்லை பாஸ்டர், ஆண்டு உங்களை ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. நான் கடனோட எப்படி பாஸ்டர் வரும்? எவ்வளோ கடன்? 5 லட்ச ரூபா கடன். நீ ஊழித்து வாங்க, கர்த்தர் அந்த கடனை அடைப்பார். எப்படி பாஸ்டர் ஊழியக்காரன் கடனோட எப்படி பாஸ்டர் ஊழி செய்யறது? நீங்க கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஊழியத்துக்கு வாங்க, கர்த்தர் கடன் அடைப்பார். அதே போல கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அந்த ஊழியக்காரை பார்க்கும்போது, பாஸ்டர் கடனை அடைச்சிட்டேன். அவர் சொன்ன முதல் பிரைஸ் கூட சொல்லல, பாஸ்டர் கடனை அடைச்சிட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டீங்களான்னு கேட்டேன். அடுத்து பார்த்து நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் பாஸ்டர். எப்படி அடைச்சேன்னு தெரியல பாஸ்டர். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க ஊழியத்துக்கு வரணும் வேணும் அப்படின்னா உங்களுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக அவர் ஆயத்தமா இருப்பார். புரியுதா உங்களுக்கு? ஆரோனை போல அழைக்கப்பட்டால், தெரிந்து கொள்ளப்பட்ட. ஆமென். எத்தனையோ பேர்கள் ஆண்டவர், சில பேர் அதாவது ஃபெமிலியருக்காக வராங்க, பேர் பிரஸ்தாபத்துக்காக வராங்க. ஆனால் உண்மையா கர்த்தர் அழைச்சார்னா அதுக்காக ஆண்டவர் சந்திக்கிறார், அவர்களை சந்திக்கிறார். நீ எனக்கு வேணும்ப்பா, நீ எனக்கு வேணும், உன்னை கொண்டு அந்த டைம்ல நீங்க என்ன கேட்டாலும் சரி ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு பாட தெரியாது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு வர்ஷிப் பண்ண தெரியாது. ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவரே என்னெல்லாம் பார்த்தா கழுது குரல்னு சொன்னாங்க, எனக்கு கேவலமாக திட்டினாங்க, இந்த வச்சது இதை வச்சு நான் எப்படி ஆண்டவரே நான் ஊழியத்தை வர்றது, ஊழியம் செய்யறதுன்னு கேட்டேன். ஆண்டவர் அந்த கிருபைகளை தாளந்துகளை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஊழியனை சந்திக்க, ஊழியனை ஏற்படுத்த கர்த்தர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. ஊழியரை சந்திக்கிற மாத்திரல, உடன் சகோதரர்களை ஏற்படுத்தவும் கர்த்தர் சந்தித்தார். அல்லேலூயா. அது வரைக்கும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3:16 சொல்லப்பட்டிருக்குது. நீ என்ன பண்ணு? நீ போய் என்ன பண்ணு? நீ போய் இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரையும் கூட்டுப்பா. அது வரைக்கும் சிதறி இருந்தாங்க, அது வரைக்கும் ஒரு மனமா இல்ல, அது வரைக்கும் ஏனோ தானோ அவங்க வேலையில பழுவுல அதிகமா கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தாங்க, நொறுக்கப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அதை குறித்து ஒரு பெரிய அவேர்னஸ் அவங்களுக்கு இல்ல. நீ அவர்களை ஒருமனப்படுத்து. அல்லேலூயா. தேவன் சந்தித்தது எதுக்கு தெரியுமா? பிரிந்திருக்க கூடாது, நீங்க ஒன்றுபட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தது எப்ப தெரியுமா? அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். ஆமென். ஒருமனப்படும் பொழுது தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறார். ஒருமனப்படுவதற்காகவே தேவன் சந்தித்தார். ஆமென். அல்லேலூயா. உடன் சகோதரர்களை ஏற்படுத்துவதற்காக, ஆரோனை ஏற்படுத்துவதற்காக, ஊரை ஏற்படுத்துவதற்காக, பெசலேயலை ஏற்படுத்துவதற்காக, யோசுவாக்களை ஏற்படுத்துவதற்காக, இன்னும் மீரியாமை ஏற்படுத்துவதற்காக, அவர்களை ஒன்று சேர்த்துவதற்காக கர்த்தர் சந்தித்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். தனியா இருக்க முடியாது, தனியா இருந்தா ஒன்றும் செயல்பட முடியாது. ஆண்டவர் தெரியும், இந்த கடைசி நாட்கள் எழுப்புதல் ஏதோ ஒரு தனி மனிதனை கொண்டு அல்ல. ஒரு சில நாட்கள் இதற்கு முன்னாடி தனி மனிதனை கொண்டு எழுப்புதல் நடந்தது, ரிவைவல் உண்டாச்சு. ஆனா இந்த நாட்களே, கடைசி நாட்களே தனி மனிதர்களை கொண்டு எந்த ஒரு எழுப்புதலும் உண்டாக போவதில்லை. எங்கெல்லாம் ஒருமனப்படுகிறார்களோ அங்கே தான் ஆண்டவர் பெரிய அளவிலே பெரிய காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென். நீ பெரியவன், நான் பெரியவன், நான் தான், என்ன கொண்டுதான், அந்த பார்ஷியாலிட்டி இல்லாதபடி நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்தால், நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல.
இந்த சபையில நம்ம விசுவாசிகள் ஒருமனப்பட்டு ஒன்று சேர்ந்தா போதும், கர்த்தர் நம்ம சபையை பெரிய இந்த பட்டணத்தில் ஆசீர்வாதமா மாற்றுவார். ஆமென் சொல்றவங்கள அடுத்த வாரத்தில் நான் பார்க்கிறேன் உங்க ஒருமனதை. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் சொல்றார், 6 நாள் வேலை, 6 நாள் சர்ச்சுக்கு வரணும், ஒரு நாள் மாத்திரம் வேலை செய்யி அப்படி சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்போம்? என்ன பண்ணிருப்போம்? ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிதானே? ஆண்டவர் என்ன சொல்றாரு? 6 நாள் வேலை செய்ப்பா, ஆனா என்ன பண்ணு, ஒரு நாள் நீ என்ன பண்ணு, தேவ சமூகத்துக்கு வா. அந்த ஒரு நாள் மாத்திரம் அல்ல, ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், அல்லது ஒரு 3.5 மணி நேரம், அவ்வளவுதான். அந்த நாள் அந்த நேரம் நமக்கு கொடுக்கிறதுக்கு அவ்வளோ சங்கடமா இருக்கு. ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21, 22 அவங்க இருதயம் இருளா போச்சாமா. ஆமா, உணர்வில்லாத இருதயம். என்ன வசனம் சொன்னாலும் ஏறல. ஏன் ஏறல? ஏன்னா சிக்கனா, மட்டனா, மீனா, புரியுதா உங்களுக்கு? அப்படி போனனால எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. ஒருத்தர் கீழே ஒருத்தர் விழுந்தானா அவனை தூக்கி விட முடியல. அவனுடைய மைனஸ். நீ ஏன் தெரியுமா விழுந்த? நம்ம ஆட்கள் நீங்க நல்லா கவனிங்க. ஒருத்தர் விழுந்துட்டானா நம்ம தூக்கி விடுறது நிறைய பேர் கிடையாது, தூக்கி விடுறது இல்ல. விழுந்துட்டான் பாத்தியா, இங்க பாரு விழுந்துட்டான் பாரு, எப்படி விழுந்தான் தெரியுமா? விழுந்தான், நான் பார்த்தேன். கவனிக்கிறீங்களா? விழுந்ததான் ஆராய்ச்சி பண்றாங்களே ஒழிய, ஐயோ பாவம் சில பேர் தான். கவனிக்கிறீங்களா? ஒரு குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னா இன்னொரு குழந்தை போய் என்ன தெரியுமா, முதல்ல சிரிக்கும். என்ன இதே லெவல்ல தான் இருக்கிறீங்க. பவுல் சொல்றார், நீங்க அந்த அடுத்த லெவலுக்கு வாங்க. மாம்சம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் வெஜிடேரியனா நீங்க மாறுங்கப்பா. உடன் சகோதரர் விழுந்தவனை தூக்கி விடுவதற்கு ஆண்டவர் தான் பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிறார். விழுந்தவனை யாராவது தூக்கி விடுறாங்களா? நீங்க சில காரியங்களை விழுந்து போயிருக்கிறாங்க, அவனை தூக்கி விடுறதுக்கு கர்த்தர் பார்க்கிறார், ஆட்களை ஏற்படுத்துகிறார். அதை செய்யறதுக்கு தான் மோசே நீ போப்பா, எல்லாம் ஒருத்தர் அவன் அங்கங்க நின்று இருக்கிறான், புலம்பிட்டு கிடக்கிறான், நீ போ. அவர் போய் அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னை சந்திச்சாருப்பா, வாங்கப்பா, வாங்க வாங்க. நம்ப மாட்டேங்கிறான். கோலை என்ன பண்ண தூக்கி போடுறான், அது பாம்பா மாறுது. பாம்பு ஐயோ, அந்த பாம்பு அந்த வாழை பிடிக்கிறாரு, அது மறுபடியும் கோலா மாறுது. மறுபடியும் உரைக்குள்ள போறாரு, அது வெண்குஷ்டமா மாறுது. ஐயோ, குஷ்டரோகியா மாறிட்டாரு மோசே, இனி அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் உள்ள விட்டுட்டு வெளியே எடுக்கும் போது அவரு நார்மல் கையா மாறுது. எப்படி இந்த குஷ்டம் மாறுச்சு? இது வந்துச்சுன்னா குணப்படுத்த முடியாத நோயாச்சே, எப்படி மாறுச்சு? எப்படின்னா அவர் சொல்ற, இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் என்ன போ சொன்னாருப்பா, என்ன சந்திச்சாருப்பா, முச்சடி நடுவில் என்னோட தோன்றி பேசினாரப்பா. அப்படியா? அப்ப நாங்களும் விசுவாசிக்கிறோம், நாங்களும் நம்புறோம். அப்ப நிச்சயமா நம்ம இந்த இடத்த விட்டு போயிருவோமா? ஆமா போயிருவோம், நம்மள ஒன்று சேருவோம். நீங்க பாருங்க, ஒவ்வொரு டைமும் அத்தனை ஜனங்களும் ஒன்று சேர்ந்தாங்க. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? எரியோ கோட்டைய பேசாம நடந்து வந்தாங்க. நான் மோசேட்ட போய் கண்டிப்பா கேட்பேன், உங்க விசுவாசிகளை கூப்பிடுங்க, நான் கேட்கணும். என்ன ஆச்சரியம் பாருங்க, பேசவே இல்லை. சின்ன பிள்ளைங்க முதல் கூட பேசலைங்க, கீழ்ப்படிச்சாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க கீழ்ப்படிச்சனால தாங்க எரியோ. அது இவங்க ஆர்ப்பரிச்சாங்க, அது எல்லாம் ஓகே, ஆனா இவங்க கீழ்ப்படிச்சாங்க. ஒருத்தர் பேசியிருந்தாலும், நான் சொல்றேன் பாருங்க, ஒருத்தர் பேசியிருந்தாலும் அற்புதம் நடந்திருக்காது. அதான் ரகசியம். ஆகான் ஒருத்தன் பண்ண தப்புல நிறைய பேர் செத்து போனாங்க தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல்ல அடுத்து ஆயிப்பட்டதுக்கு போகும்பொழுது அத்தனை பேர், நிறைய பேர், எவ்வளோ நம்ம போக தேவையில்லைன்ட்டாங்க. யோசுவா நீங்க கூட வர தேவையில்லை யோசுவான்ட்டாங்க. சரி போங்கன்னு போறாங்க. போனது நிறைய பேர் செத்து போனாங்க. புலம்புறாரு, கதறாரு. ஏன்? ஒருத்தன் பண்ண தப்பு, ஒருத்தன் கீழ்ப்படியில. ஒருத்தன் கீழ்ப்படியில. அதே போல ஒருத்தன் பேசியிருந்தாலும் எரியோ கோட்டை கீழே விழுந்திருக்காது. நான் அடிச்சு சொல்றேன், விழுந்திருக்காது. நீங்க சபைகள்ல ஏன் எழுப்புதல் வரல, உயிர் மீட்சி அடையலனா, அந்த ஒரு ஆள் தான் சரியா இருக்குது. ஒரு ஆள் தான், சரியா இருக்குது. யாராவது ஒரு வயசான பாட்டியமா இருப்பாங்க,
மற்றவங்கள எதுக்கு இது, சும்மா தான் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோமே, வசனத்தை கேட்டோமே, வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார்ல, இந்த வசனத்தை வச்சு ஜோம் பண்ணுவோம், கிடைக்கிறது கிடைக்கட்டும், வர்றது வரட்டும், நமக்குன்னு வச்சிருக்கிறதா ஆண்டவர் தருவார். போய் என்னதான் அழுது புரண்டு ஜோம் பண்ணாலும் கிடைக்காது. நான் சொல்ற பாருங்க, உலக ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் தேடாதீங்க. மேலான ஆண்டவர் பெரிய வாக்குத்தத்தை வச்சிருக்கிறார், அதை சுதந்திரத்துக்காக ஆண்டவர் தேடுவோம். ஆண்டவர் சொன்ன காரியங்களை கீழ்ப்படிவதற்காக தேடுவோம். அவர் சொன்ன கற்பனைகளை கை கொள்வதற்காக தேடுவோம். சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்வதற்காக தேடுவோம். ஒருமனப்படுவோம். விசுவாசத்துல ஒருமனப்படுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒருமனப்படுவோம். ஏற்றத்தாழ்வை பார்க்க கூடாது, பிரிவினைகளை பார்க்க கூடாது, உயர்வு தாழ்வை பார்க்க கூடாது. சமமா முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி போக முடியல, பின்னாடி இருக்கிறவங்க முன்னாடி வர முடியல. நம்ம என்னைக்கு ஒருமனப்படுகிறோமோ அதற்கு நல்லா கவனிங்க, எதற்காக ஆண்டவர் தேவன் சந்தித்தார்னா, இவர்கள் எல்லாரையும் பிரிந்திருக்கிற இனத்தாலையும் பிரச்சனைனாலும் சோர்வுனாலையும் சில சங்கடத்தினால பிரிஞ்சிருக்கிறவர்களை ஒன்று சேர்த்துவதற்காக தான் கர்த்தர் சந்தித்தார். சத்தமா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தெரியுமா? எதுக்காக இந்த வசனத்தை வார்த்தையை சொல்றார் தெரியுமா? சில பிரிந்திருக்கிற காரியங்கள் ஒன்று சேருவதற்காக, ஒன்று சேர்த்துவதற்காக. பிரிவினை பிசாசு கொடுக்கிறது, நல்லா கவனிங்க. பிரிவினையை ஏற்படுத்தி பிசாசு, ஆனால் ஆண்டவர் ஒன்று சேர்த்துக்கிறவர். ஆமென். பூமியில சாய்ஸ் இருக்குதுங்க, பரலோகத்துல சாய்ஸ் இல்ல. பக்கத்துல உட்கார்ந்து தான் ஆகணும், நின்று தான் ஆகணும். அங்க போய் அப்படியே திருப்ப முடியாது, வாய மூஞ்சி இப்படி எடுக்கலாம் திருத்த முடியாது, அப்படி சொல்ல முடியாது, கை 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 கொடுக்காம இருக்க முடியாது. பரலோகம் ஒரே பரலோகம் தான். என்னங்க, ஒரே பரலோகம், நம்ம எல்லாருக்கும் ஒரே பரலோகம் தான். அங்க வேற்றுமை கிடையாது. இங்க ஒன்றுபட்டால் தான் அங்கே உண்டு வாழ்வு. எப்படி பாத்தீங்களா? இங்க ஒன்றுபட்டாதான், பட்டே ஆகணும். படலையா அட்மிஷன் இல்லை. அப்படி இல்லை, நம்ம ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு. அப்போஸ்தலர் புத்தகம் வாசிச்சோல்ல, அவர்கள் எல்லாரும் ஒரே 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்ல, வாசிச்சல போன 2 மாசத்துக்கு முன்னாடி, அவர்கள் ஒரே சிந்தையில ஒரே ஏக மனதோடு ஒரே ஆவியுள்ளவர்களாக ஒரே இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்கள்ட்ட பச்சைவாதம் இல்லை, பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். நான் டீ கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன், நான் பண்றேன். அப்படியே அவங்க ஒவ்வொருத்தங்க உண்மையா, சில பேர் நடிப்பாங்க, நடிக்காம உண்மையா சகோதரனுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு உண்மை, நேசம் உண்மையா இருந்துச்சு, அன்பு உண்மையா இருந்துச்சு. அவங்களுக்காக உண்மையா இருந்தாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் சந்திச்சா. சதறி இருக்கிறாங்கப்பா, எண்ணத்தால சதறி இருக்கிறாங்க, நிறைய காரியங்களை சதறி இருக்கிறாங்க, தேவையில்லாத காரியங்களை யோசிச்சுக்கிறாங்க. இது இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ. அவர்கள் யாரு பெரேயா பட்டணத்தாரா, இப்படி வேத வசனங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வசனம் ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கர்கள் காட்டிலும் நற்குணசாலியா இருந்தாங்க. நம்ம வசனத்தை ஆராய்ந்து பார்க்கறது கிடையாது. இது இப்படியா இருக்குமோ, பாஸ்டர் சொன்னார்ல, அது அந்த சிஸ்டருக்கு, அந்த அவங்களுக்கு அடுத்து வேற சொல்றது, உங்களுக்கு தான் பாயிண்ட் தெரியுமா? உங்களுக்கு அந்த 3வது பாயிண்ட் இருக்குல்ல, அது யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். அவர் உங்களை வச்சு தான் பேசியிருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆராய்ச்சி பண்றது எதுக்கு தெரியுமா? வசனத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. சீக்கிரமா போறோம். நீங்க நான் நிறைய காரியங்கள் இப்ப விட்டுட்டு, நிறைய காரியங்கள் சொல்லல. இப்ப நீங்க வீட்டுல போய் தியானிக்கணும், அசை போடணும், வார்த்தைகளை வசனங்களை அசை போடணும். அல்லேலூயா. வசனத்துல ஒன்று சேர்க்கணும். விசுவாச பிள்ளைகள் அவங்க மற்ற நேரங்களை ஒன்று சேரும் பொழுது வசனத்தை பேசணும். வசனத்தை பேசும்பொழுது விசுவாசம் வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வைராக்கிய கோபங்களும் வரக்கூடாது, பிரிந்து போகிற எண்ணம் வரக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணது இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே ஜெபம் பண்ணது அதான், எருசலேமை விட்டு போகாம. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எருசலேமை விட்டு போகலனா தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு என்ன பண்ணுங்க? காத்துரு. வாக்குத்தத்தம் நிறைவேறணுமா? எருசலேம்னா என்னது? தேவாலயம். தேவாலயத்தை விட்டு போவாத. ஆண்டவர் சொல்றார், பாடு வரும், உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும், துன்பம் வரும், துக்கம் வரும், எல்லாம் வரும். வராதுன்னு சொல்லல, எல்லாம் வரும். ஆனால் அவை வந்தாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன்.
அல்லேலூயா. அந்த ஆறுகளை கடப்ப, நீ அக்கினியில் நடப்ப, நீ நடக்கவே மாட்டப்பா. உனக்கு பூ மெத்த ஆண்டவர் ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குது. உனக்கு பிரச்சனையே வராது, உனக்கு துன்பமே வராது, உன் கண்ணீர் யாவையும் துடைப்பார். உனக்கு ஒரு கவலை வராது. நீ கடனா வாங்கிட்டு ஊரெல்லாம் கடன் வாங்க, உன் கடனெல்லாம் கர்த்தர் அடைப்பார் அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குது. நீ என்ன பாவம் வேணா செஞ்சிரு, அந்த பாவத்தெல்லாம் மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஆயத்தமா இருக்கிறார் அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் எல்லாம் இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அந்த ஆட்களுக்கு தேவையானவங்க அந்த ஆட்களை போதகரை தெரிந்து கொள்றாங்க. அதானே எத்தனை வசனத்தில் இருக்குது? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசம் வேண்டாம். எங்களுக்கு இதெல்லாம் வேணாம் பாஸ்டர், எங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா சொல்லுங்க, எங்களுக்கு அப்படியே உன் பாக்கெட் நிரம்பி வழியும், உன் அக்கௌண்ட் பாரு பாரு, இப்ப பாரு, இப்ப பாரு, இப்ப ரைட் நவ பார் பார், சவுண்ட் வருதா, கிரியேட் ஆயிடுச்சா பாரு. கர்த்தர் ஏற்ற நாள்ல ஆண்டவர் தருவார். வேத வசனம் அழகா சொல்ற, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு ஏற்ற காலம் வச்சிருக்கிறாரு. இந்த காலத்துல அவசரப்பட்டு நான் உயரணும் நானா எனக்குன்னு ஒரு ஃப்ரேமை போட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்றதுல ஆண்டவர் விரும்ப மாட்டார். நான் வேணா விரும்பலாம், என் போட்டோ அப்படி கையை தூக்கிட்டு வர மாதிரி இப்படி அது வேணா மனுஷன் விரும்பலாம். ஆனா கர்த்தர் அதை விரும்பல. உங்களை உயர்த்தணுமா, அதற்கென்று ஒரு ஏற்ற காலம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தருவார், உங்களுக்கு தருவார். வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த தாவீதுக்கு நிலையான வீட்டை தருவேன்னு சொன்னாரா? 2 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்ல, உனக்கு நான் வீடு கட்டுவேன்னு சொன்னார். அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்ல பாருங்க, சொன்ன வார்த்தையின்படியாகவே கர்த்தர் தாவீதுக்கு நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் தந்தார். ஆமெனா, அல்லேலூயா. கர்த்தர் தந்தார், சொன்னதை செய்வார். ஆண்டவர் செய்வார், செய்யாம போக மாட்டார். ஏற்ற காலம் வர வரைக்கும் அவருடைய பலத்த கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உயர்த்துவார். ஆமென். அது வரைக்கும் என்னோட கூட இருக்கிற சக நபர்களை நண்பர்களை சகோதரர்களை நான் ஒன்று சேர்த்துறோம், ஒருமனப்படணும். அவங்களுக்கு ஜெபம் கொடுத்தா நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவங்களுக்கு எதுக்கு ஜெபம் கொடுக்குறாங்க, அவங்க எதுக்கு சங்கீதம் வாசிக்கிறாங்க, அவங்க நல்லாவா சங்கீதம் வாசிச்சாங்க, 2 தான் திக்கு வேற வாசிச்சாங்க, அவங்க நல்லாவா வாசிச்சாங்க, என்ன சும்மா அவங்களே கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்றாங்க. அல்லேலூயா. எனக்கு அது இன்னும் புரியல. சோதரம், எந்த பாகுபாடு பச்சைபாதம் இல்ல, எங்கிட்டையும் கிடையாது, ஆண்டவர்ட்டையும் கிடையாது. ஆண்டவர் பச்சைபாதமே இல்லாதவருங்க. எல்லாரையும் ஒரே பார்வையில் தான் பார்க்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஒரே பார்வையில் தான் பார்க்கிறாரு. நீ பெரியவன்பா, நீ பயங்கரமானவன்பா அப்படிலாம் ஆண்டவர் பார்க்கறதே கிடையாது. பைத்தியங்களை தான் தெரிஞ்சிருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்க, ஞானவான்களை தேடி போனான்னு இருக்கவே இருக்காது. பைத்தியங்களை பலவீனமானவைகளை, உலகத்துல அற்பமா எண்ணப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? பைத்தியமா இருந்தா போதும். நான் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, நான் எம்டி, என் பேக்கெட் எம்டி, நான் எம்டி, என் தலை எம்டி, நான் எம்டியோ எம்டி நீங்க சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களை எடுத்துக்குவார், தூக்குவார், பயன்படுத்துவார், உருவாக்குவார். அல்லேலூயா. நான் குப்பை, நான் யாரு தெரியுமா? நான் படிச்ச படிப்பு இங்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கணுமா நினைச்சா, ஓ துரைக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்குது, ஓ சரி அப்படின்னு வச்சு என்ன பண்ணுவாரு, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். உடன் இருக்கிறவர்களை ஒன்று சேர்த்த. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை புரியுதுன்னு தெரியல. விழுந்தாங்களா தூக்கி விடுங்க, விழுந்தாங்களா ஆறுதல் படுத்துங்க, கர்த்தர் பேரை சொல்லி ஆறுதல் படுத்துங்க. பிரதர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரதர் சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரதர் உங்க தேவையில்லை கர்த்தர் சந்திப்பார். கடன் வாங்காதீங்க, கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை தருவார். சொல்லி பாருங்களேன், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக உயர்ந்த ஸ்தலத்திலே உன்னை வைப்பதற்காக 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவர்களை எகிப்து நின்று கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. எதற்காக சந்தித்தார்?
ஐயா உங்களுக்காக ஒரு உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த ஸ்தலம், உன்னதமான ஸ்தலத்திற்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை சுதந்திரித்துக் கொள்வதற்காக. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை சந்தித்தார். சும்மா அடிமைத்தனத்திலே இருப்பதற்காக கர்த்தர் உங்களை சந்திக்கல. ஒரு பெஸ்ட் பிளேஸ் கோசேனை காட்டிலும் பெஸ்ட் பிளேஸ். அவங்க என்ன எப்படி தெரியுமா இருக்கும்? இப்போ ஃபாரின் போயிட்டு வந்தவங்க சொல்லுவாங்க, மலேசியா எப்படிங்க இருக்கும்? மலேசியா துபாய் காட்டிலும் சூப்பர். துபாய் காட்டிலும் நல்லா இருக்குமா? அப்போ இவங்க என்னது, இவங்க ஏற்கனவே துபாய் பார்த்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நம்ம என்ன பார்த்துருக்கோம்? நம்ம என்ன பேசுகிறோம்? கோயம்புத்தூர், மதுரை, திண்டுக்கல், இதுதான் நம்ம பேசுகிறோம். ஃபாரினை பற்றி பேசுகிறேன். இப்போ ஃபாரின் போயிட்டு வந்தவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபாரின் போயிட்டு வந்தாங்க, மலேசியாவில் மாத்திரம் வீதியிலே சாப்பாடு போட்டு சாப்பிடலாம் அப்படிம்பாங்க. ஒரு தடவை தான் போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் என்னது, மலேசியாவை கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. இந்த ரோடெல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது, டஸ்டே வராது, பொல்யூஷன் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? மலேசியா போயிட்டு வந்துட்டார். அவரு கொஞ்சம் பெரிய இடத்துக்கு என்ன பண்ணிட்டாருங்க, போயிட்டு வந்துட்டார். அதனால இந்த இடம் அவருக்கு அற்பமா தெரியுது. இப்போ ஆண்டவர் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, கீழானவைகள் அல்ல மேலான. இப்ப மேலான பாருங்க, என்ன பாருங்க, மேலான பரலோகத்தை நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், இங்க இருக்கிற சாதாரண விஷயம்லாம் நமக்கு பெருசாவே தெரியாது. என்னங்க, போட்டி பொறாமை அது இது அது பிச்சு எதுவுமே நமக்கு என்னது பெருசா நமக்கு அதுதான் தெரியும். அல்லேலூயா. எதுக்கு சொன்னேன் என்னங்க, உயர்ந்த ஸ்தலம். ஆமென். உயர்ந்த ஸ்தலம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம், சாதாரண இடம் இல்லைங்க. எகிப்திலேயே பஞ்சம் இல்லை, ஆனா எகிப்திலேயே ஒரு பெஸ்ட் பிளேஸ் அதான் கோசேன். அந்த கோசேன்ல தான் இவங்க இருந்தாங்க. இப்ப கோசேன்ல இருந்து இவங்க இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அந்த இடத்தை காட்டிலும் ஒரு சூப்பரான இடம் தாங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பாலும் தேனும் ஓடுகிற, ஆமென், நலமும் விசாலமான, நெருக்கடியான இடம் அல்ல, விசாலமான இடத்துல கர்த்தர் கொண்டு போவதுக்காக தான் தேவன் சந்தித்தார். ஆமென். கஷ்டப்படுறீங்களா, நெருக்கப்படுறீங்களா, ஒடுக்கப்படுறீங்களா, கவலைப்படாதீங்க. ஒரு பெருக்கமான இடத்துக்கு கர்த்தர் நம்ம கொண்டு போக போகிறார். அதுக்கு நான் கர்த்தர் சந்திச்சார். அதுக்கு இந்த வார்த்தை வாக்குத்தத்தம் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். சபை அடுத்த கட்டத்தில் சந்திக்கும், சபை அடுத்த விசாலமான இடத்துக்கு போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இதே நிலைமையில் இருக்காது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில விசாலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். இதுக்கும் ஆமென் கம்மியாக தான் வருது. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் உயர்த்துவார், நிச்சயமா உயர்த்துவார், நிச்சயமா ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் கர்த்தர் சந்தித்தார். இல்லைன்னா அப்படியே விட்டுருக்கலாம். அப்படியே விட்டுருந்தா இந்நேரம் என்னது, கைதடிட்டு இன்னைக்கு உட்காந்துருப்போம், ஐபிஎல் மேட்சுக்காக காத்திருப்போம், இல்லாட்டி வேற எங்கேயாவது சினிமா தேட்டருக்கு போறங்க மாப்பிள்ளை எங்க போலாம்னு சொல்லிட்டு கேட்டு இருந்திருப்போம். அப்படியே விட்டுருந்தாலும் சந்திக்காம இருந்ததுன்னா ஒண்ணுமில்லாம போயிருப்போம். சந்தித்தது எதற்காக தெரியுமா? இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல, பரம கானான் நமக்கு சொந்தம். பரம கானானுக்கு கூட்டிட்டு போற கர்த்தர் நம்மை சந்தித்தார். மேலான தேசத்தை, மேலான வாக்குத்தத்தத்தை, உயர்ந்த உன்னதமான ஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஒவ்வொருவரையும் சந்தித்தார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் சந்தித்தார். அடுத்து சீக்கிரமா சொல்லி நான் முடிக்க போறேன். 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனம், யாத்திராகம புத்தகம் 13ஆம் அதிகாரம் 21 22 வாசிங்க. அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும் உடன் இருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உடன் இருப்பதற்காக, உடன் இருப்பது, அவர்களை வழி நடத்துவதற்காக. இரவும் பகலும் நைட் வந்துருச்சு, நைட் டியூட்டி எனக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு, மார்னிங் டியூட்டி தான் எனக்கு அப்படிலாம் சொல்லல. அவர்களை இரவும் பகலுமாய் வழி நடத்த, மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருக்க. கடைசி பாயிண்ட் என்ன தெரியுமா? உடன் இருப்பதற்காக சந்தித்தார். என்னங்க, எதுக்காக சந்திச்சார் தெரியுமா? பிரதர், ஐயா, அம்மா, சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி, எதுக்காக கர்த்தர் உங்களை சந்திச்சார் தெரியுமா? உங்களோடு கூட இருப்பதற்காக, உங்களோட கூட இருப்பதற்காக, முடிவு பரியந்தம் சகல நாட்களிலோ உங்களோடு கூட நம்மோடு கூட இருப்பதற்காக தான் அவர் சந்தித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நீங்க அதுக்கு முன்னாடிலாம் பாருங்களேன், அதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட நபரோடு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் தான் இருப்பார். ஆவியானவராகட்டும் சரி, ஆண்டவராகட்டும் சரி, அவங்க மேலே அவங்களோட கூட இருப்பார். யோசேப்போட இருந்தார், அவங்க பிள்ளைகளோட இருந்தாருன்னு நீங்கள் பார்க்க முடியாது. பார்த்துருக்கீங்களா வசனத்தில்?
குழியில் போடும் பொழுது, சிறைச்சாலை போடும் பொழுது கர்த்தர் யோசேப்போட இருந்தார் இருக்கும். அப்புறம் யாக்கோபோட இருக்கிறேன்னு சொன்னார், ஆபிரகாமோட இருக்கிறார் சொன்னார். எல்லாரும் கூடயும் இல்லை, இஸ்மாயில் கூட இல்லை. புரியுதா உங்களுக்கு? அடுத்து அடுத்து ஈசா கூட இருக்கிறாரு. வேற யாரும் கூட இல்லை. லேவி கூட இல்லை, தான் கூட இல்லை. நீங்க வசனங்களை பார்த்து தெரியும், குறிப்பிட்ட நபர்கிட்ட மாத்திரம் தான் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் தேவன் அவர்களை சந்தித்த பின்பாக அவர்களோடு கூட பிரயாணம் பண்ணினார், அவர்களோட கூட இருந்தார். அவரை விட்டு விலகி போகவே இல்லை. தனி மனிதனோட கூட இல்லைங்க, எல்லா ஜனங்களோடு இருந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் முழுவதுக்கு இருந்தார். அத்தனை பேரோடு கூட அவர் அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூட கடந்து வந்தார். ஆமென். அவர்களை விட்டு விலகி போகவில்லை. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் எத்தனை 20 வசனம் வாசிங்களேன், 20 வசனம் வாசிங்களேன். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏதோமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏதோம் ஏதோம்னா அடைக்கப்பட்ட இடம். என்னங்க? அடைக்கப்பட்ட இடம். அடைக்கப்பட்ட இடம் தான், உதவி வராத இடம் தான். ஆனால் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். வனாந்தரத்தில் தான் நடந்தாங்க. வனாந்தரத்தில் பாதை இல்ல, உதவி இல்ல, எங்க இருக்கிறோம் தெரியாது. ஆனா வனாந்தரத்தில் நடத்துவதற்காக, வழியை காண்பிப்பதற்காக கர்த்தர் முன்பாக சென்றார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தர் சந்தித்தார். வனாந்தரமான சூழ்நிலையா கர்த்தர் சந்திக்கிறார். இந்த மாதத்துல நீங்க கேளுங்க, உரிமையோடு ஆண்டவரே சந்திக்கிறேன்னு சொன்னீங்களா? ஆண்டவரே இந்த காரியங்களை என்ன சந்திங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில என்ன சந்திங்க ஆண்டவரே, இந்த தேவைகளை நீங்க எனக்கு சந்திங்க ஆண்டவரே, இந்த போராட்டத்தை நீங்க சந்திங்க ஆண்டவரே. உங்களை நான் முன்னாடி வைக்கிறேன். நீங்க சொன்னீங்கல்ல 7 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன், 7 காரியங்கள் மூலமா நீங்க சந்தித்த ஆண்டவர் இந்த நாளிலே எங்கள் மேலே, எங்கள் மத்தியிலையும், எங்கள் சபையிலையும், எங்க பட்டணத்திலையும், எங்க வாழ்க்கையிலையும், எங்க எதிர்காலத்திலையும், எங்க குடும்பத்திலையும் நீ சந்திப்பீராக. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க அவங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார்? ஒரு சந்திப்பு. ஹல்லேலூயா. மோசேய வனாந்தரத்தில் மோசேய மாற்றுவதற்கு ஒரு சந்திப்பு தேவைப்பட்டுச்சு. அவர் முடிஞ்சதுன்னு நினைச்சாரு. எவ்வளவுதான் முடிஞ்சது? வளத்தின் மிகுதினால் 80 வருஷம் முடிஞ்சது. சாப்டர் க்ளோஸ். இனி எப்போது வரும் உம்முடைய வருகை, மரணம் அப்படின்னு காத்திருக்கிற ஆண்டு சொல்ல, இல்ல இன்னொரு சாப்டர் உனக்கு ஆரம்பிக்குதுப்பா. 3வது அத்தியாயம் ஆரம்பிக்குது. இன்னொரு 40 வருஷம் உன்னை நான் நடத்த போகிறேன். ஹல்லேலூயா. தேவனுடைய சந்திப்பு. மோசேயை சந்திச்ச பின்பு அவன் வாழ்க்கை மாறினது போல இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் படியாக தேவன் நிச்சயமாகவே உங்களை சந்திப்பார். விசுவாசிங்க பார்க்கலாம். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ண முடியும். ஆண்டவரே நிச்சயமா எங்களை சந்திப்பீராக, எங்களை சந்திப்பீராக. ஆண்டவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களில் பேசுங்க ஆண்டவர், இல்லங்களில் பேசுங்க ஆண்டவர். இந்த வார்த்தை அவங்க வாழ்க்கையில் செயல்படட்டும், நிறைவேறட்டும். ஆமென். நீங்க அவர்களை சந்திப்பீராக. இதை பல வருஷங்களுக்கு முன்பாக, பல நாட்களுக்கு முன்பாக, பல வருஷங்கள் முன்பாக யோசேப்பு சொன்னது போல தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார். சந்திக்கும் பொழுது இதை செய்யுங்கள் தீர்க்கமாய் சொன்னார்ல. நான் சொல்றேன் பாருங்க, பல வருஷங்கள் கூட ஆயிருக்கலாங்க சகோதரி, பல வருஷம் ஆயிருக்கலாம், பல நாட்கள் போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோட கூட சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தம் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. உண்மையான ஊழியனை தெரிந்தெடுப்பதற்காக தேவன் சந்திச்சார். ஆண்டவருக்கு தெரியும் இந்த மோசேட்ட சொன்னா அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிப்பார்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த பிஸியில கூட மறந்துருக்கலாம், ஆனா மோசே மறக்கல. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த போகும்பொழுது மறக்காம யோசேப்புடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டார். எவ்வளோ சூப்பர் பாருங்களேன். அதனாலதான் கர்த்தர் அவர் ஊழியக்காரரை ஏற்படுத்தினார். ஊழியக்காரர்கள் இருந்தாங்கன்னா சொல்லுவேன், ஆமாம் நீங்கள் செய்வீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு அழைப்பு உண்டு, உங்களுக்கு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. ஆமென். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, ஒரு சந்திப்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. சந்திப்புக்கு அப்புறம் வாழ்க்கை மாறுது. யாப்போக்குங்கிற ஆற்றங்கள்ல தேவனை சந்திக்கிறாரு.
ஆமா கர்த்தரை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கை மாறுது. 34ஆம் அதிகாரத்தில் சாப்டர் மாறுது, அவருடைய கேரக்டர் மாறுது, அவருடைய சூழ்நிலை மாறுது. அல்லேலூயா. ஆமாம், இந்த மாதத்தில் தேவனுடைய சந்திப்பு உண்டாயிருந்தா நான் சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்களுடைய எதிர்பார்ப்பு மாறும், உங்கள் எதிர்காலம் மாறும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும், கர்த்தர் சொன்ன ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். ஏன் சந்திக்கிறார்? உன்னதமான ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போவதற்காக தான், உங்களோடு கூட வருவதற்காக, இரவும் பகலும் தூங்காம உறங்காம நம்மளோடு கூட இருப்பதற்காக தாங்க கர்த்தர் நம்மை சந்திக்கிறார். நம்ம குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாங்க, ஆனால் நம்மை தெரிந்து கொண்டார். ஏன் தெரியுமா? நம்மளோடு கூட இருப்பதற்காக, நம்ம மூலமா நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்காக. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரங்களா ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர், இந்த மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தை போல எங்களை நிச்சயமாய் நீ சந்திக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உபத்திரவத்தை மாற்றுகிறதுக்காக, உண்மை தேவனை ஆராதிப்பதற்காக, ஊழினை ஏற்படுத்த, உடன் சகோதரை ஒன்றுபடுத்த, உடன்படிக்கை நினைவு கூற, உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவதற்காக, உடன் இருப்பதற்காக எங்களை சந்திக்கிறீர். ஆண்டவரே, உடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் அற்புதமாய் சாட்சிகளை நாங்கள் கேட்க ஆசைப்போட கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கிருபை இரக்கம் தயவு கூட இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.